எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம முடி உதிர்வை கட்டுப்படுத்துறதுக்கும் முடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணெயை நம்ம வீட்டிலையே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி கீரை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கலன்னா அதோட பொடி நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். கரிசலாங்கண்ணியில் 2 வகை இருக்குது. ஒன்று மஞ்சள் பூ பூக்கக்கூடியது, இன்னொன்று வெள்ளை பூ பூக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி இருக்குது. உங்களுக்கு எந்த கரிசலாங்கண்ணி கீரை கிடைச்சாலுமே அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். பொதுவாக மஞ்சள் கலர் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நம்ம ஹேர் க்ரோத்தை தூண்டக்கூடியது. சின்ன வெங்காய ஜூஸ் தான் நம்ம முடியை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் ஆக்கும். அதே போல் கருவேப்பிலை நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நம்ம ஹேரில் செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். அதே போல் கருவேப்பிலை பயங்கரமான போஷாக்கு அளிக்கும் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்க்கு, அதாவது மயிர்கால்களுக்கு. கரிசலாங்கண்ணியும் கருவேப்பிலையும் இளநரையை தவிர்க்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்கடுத்து நம்ம இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி இது 3ஐயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ரொம்ப மையாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் 2 ஷிஃப்டாக கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு வெங்காயத்துலேருந்து வர அந்த தண்ணீரே போதுமானதாக இருக்கும். நம்ம அதை அரைச்சி எடுத்தாச்சு, அந்த பேஸ்ட் இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம எண்ணெயை காய்ச்சணும். ஒரு வடை சட்டியில் சூடானதுக்கப்புறமா 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், நல்லா சுத்தமானதை பார்த்து எடுத்துக்கோங்க, 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போது இந்த எண்ணெயும் சூடாகணும். எண்ணெய் சூடாகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். நல்லா சுட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, அப்புறமா சின்ன வெங்காயம், இந்த விழுதை நம்ம இதில் சேர்க்கணும். இப்போது எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. நான் அந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம சேர்த்தோடனே நல்லா பபிள்ஸ் நிறையா வரும். கரிசலாங்கண்ணி விழுதை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை குறைச்சி வச்சிடணும். அதாவது லோ ஃப்ளேமில். எண்ணெய் சூடாகிறது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆனால் எண்ணெய் சூடாகி நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா கொதித்து அந்த சாறு இருக்கு இல்லையா, நம்ம பேஸ்ட் போட்டோம்ல, அதுலேருந்து எசன்ஸ் நல்லா இறங்கணும் எண்ணெயில். நல்லா எண்ணெய் காயணும். அப்படி நல்லா காயலை அப்படின்னா எண்ணெய் கெட்டு போயிடும். இது லோ ஃப்ளேமில் பண்ணுறதுனால 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். நமக்கு எப்பயுமே கிண்டி விட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ கிண்டி விட்டுட்டா போதும். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட போதும். நம்ம காய்ச்சிட்டு இருக்க எண்ணெயோட நிறம் மாறும். அதே மாதிரி அதுக்குள்ளே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி கலர் மாறி இருக்கும். அந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. உடனே எதுவும் செய்ய வேணாம். அந்த சாறில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் நல்லா முற்றிலுமாக அதில் நம்ம எண்ணெயில் இறங்கட்டும். அது அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஈவினிங் காய்ச்சினீங்கன்னா அந்த நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் வடிகட்டிக்கலாம். காலை நேரத்தில் நீங்கள் காய்ச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா எண்ணெய் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிக்கிட்டால் போதும். இந்த எண்ணெயை வடிகட்டுறதுக்கு ஒரு சுத்தமான துணி, அதாவது ஈரம் இல்லாமல் இருக்கணும். நான் ஒரு பாத்திரத்தில் அந்த வெள்ளை துணி போட்டு 4 கிளிப்பை சுற்றிலும் போட்டுட்டேன். அப்போ தான் உள்ளே அது குவியாது போயிட்டு. நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். 2 வடிகட்டியாக கூட போட்டு, நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, நம்ம தேங்காய் பால்லாம் எடுத்தோம்னா வடிகட்டுறதுக்கு பெருசாக வச்சுருப்போம், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். துணி யூஸ் பண்ணோன்னா அந்த துணி நமக்கு தேவையில்லைன்னா நம்ம தூக்கி கூட போட்டுடலாம், தூர போட்டுடலாம். துணி ஈரம் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை ஒரு ஸ்பூனு வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டால் கூட நைட் ஃபுல்லாக விட்டிங்கன்னா அதுவே வடிஞ்சு வந்துடும். கை வச்சு கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த துணியை வச்சு நல்லா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் கை வச்சே பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா எண்ணெயெல்லாம். நமக்கு எண்ணெய் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெயை வாரத்தில் 3 நாளாவது தேய்ச்சிக்கோங்க.
தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நாள் கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. கரிசலாங்கண்ணி ரொம்ப குளிர்ச்சி உள்ளது. உங்களுக்கு ஒரு வேளை குளிர்ச்சி ஒத்துக்காது அப்படின்னீங்கன்னா, கரிசலாங்கண்ணியை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எண்ணெயை தேய்க்கிறதுக்கு முன்னாடி சூடு பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.